Good afternoon, dear students. Myself Rani, Department of History, Dr. SNS College of Education. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SEM 2ல Child Rights and Protection. அதுல வந்து பாத்தீங்கன்னா The Rights of Children of Free and Compulsory Education Act 2009. அதாவது குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்து 2009ல வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்க வறுமையின் காரணமா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அப்பா சரியில்லாம இருக்கலாம், அதனால அந்த குழந்தை வந்து படிப்பை பாதியில் நிறுத்திட்டு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா 6 to 14 வரைக்கும் ஒரு குழந்தை வந்து படிச்சா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு கொஞ்சமாவது பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க குடும்ப சூழ்நிலை காரணமா என்ன ஆகுறாங்க, வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால படிக்க முடியதில்லை. இப்ப நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருப்போம், அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு சைன் பண்ற கூட அவங்களுக்கு தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா வறுமையினால இருக்கலாம், இல்ல பயத்தினால படிக்காம போயிருக்கலாம், இல்லைன்னா வீட்டு வேலைகள் அந்த காலத்திலேயே செய்ய போயிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிற வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, தன்னோட குழந்தை படிக்கணும்னு இந்த காலத்துல நினைக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல அவங்க ரொம்ப வறுமையில பாதிக்கப்பட்ட மாதிரி தான் நிறைய ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. இப்ப அந்த ஸ்கூலுக்கே போறான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 7 மணிக்கு வேலைக்கு போய் விடிய காலையில் 8 மணிக்கு ரிட்டர்ன் வர குழந்தைங்களாம் இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுல கண்டிப்பா அவங்க ஏஜ்க்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேலை தான். இந்த மாதிரி குழந்தைகளை வந்து படிக்க அமர்த்தக்கூடாது. இப்போ ஹோட்டல்ல டேபிள் துடைக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுத்து சரியான ஊதியமும் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இதனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு தடை சட்டத்தை கொண்டு வராங்க. 2022ல தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 93ல வந்து சட்டம் வந்து இது கண்டிப்பா கொண்டு வர இந்த குழந்தைகளை வந்து பணியில அமர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடந்து போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. இதனால என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைங்கனாலே அங்க போர்டே வச்சிடறாங்க, இங்க வந்து குழந்தை தொழிலாளர்கள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா